செகண்ட் அப்சர்வேஷன் பாருங்க, கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், இட் ஃபார்ம்ஸ் கார்பன் மோனாக்சைடு. இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன அப்படின்னா 1 mole of oxygen combined to carbon and form 2 mole of என்ன வந்திருக்கு நமக்கு 2 moles of carbon monoxide வந்திருக்கு. அப்ப ஆக்சிஜனா ஒரு மாலிகுலா இருந்தது, O2 இருந்தது, ரெண்டா ஸ்பிளிட் ஆகி கார்பன் மோனாக்சைடா கார்பனோட கம்பைன் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு நமக்கு ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது டெல்டா எஸ் பாசிட்டிவ். டெல்டா எஸ் பாசிட்டிவ்னா டெல்டா ஜி நெகட்டிவ். அப்ப இது ஸ்பான்டேனியஸ். சொல்ற விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? சார் ஆக்சிஜன்ன்றது மாலிகுல் ரெண்டும் சேர்ந்துருக்கு, 2 ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. இப்ப அது கார்பன் மோனாக்சைடு ஆகும்போது ரெண்டா பிரிஞ்சிருக்கு, CO. அப்ப 2 CO. அப்ப ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ டெல்டா எஸ் பாசிட்டிவ், அப்ப டெல்டா ஜி நெகட்டிவ். சோ திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். அது மட்டும் இல்லாம கார்பன் மோனாக்சைடு